உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அமனிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று அட்வொகேட் ஜான்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். குறிப்பாக அண்மையில் நாம் எல்லோரும் பார்த்து படித்து கடந்து போன ஒரு செய்திதான். இலங்கையை சேர்ந்த ஒரு நபர் படகிலே கைகள் கட்டப்பட்டு, இரண்டு கால்களும் கட்டப்பட்டு, ஒரு படகிலே இருக்க வைக்கப்பட்டு, வேதாரண்ய மீனவர்களால் தாக்குறது மாதிரியான ஒரு சில காணொளிகள், அதை காவல்துறை முன்னாலேயே அந்த தாக்குற ஒரு காணொளிகள். அவர் எதற்கு வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற போது, தூண்டில் போட்டு மீன் பிடிப்பதற்காக வந்தோம் அப்படின்னு சொல்றார். குறித்த அந்த மீனவர் ஈழத்தை சேர்ந்த, அதுவும் ஈழத்தினுடைய வடபுலத்தின் பலாலி பகுதியை சேர்ந்த ஒரு மீனவர் அப்படின்ற அந்த தகவல் கிடைக்கிறது. அந்த மீனவரனுடைய முகத்தில் அவ்வளவு காயங்கள் இருக்கிறது. தான் திருடவில்லை அப்படின்னு சொல்லியும், தான் எதையும் கொள்ளையடிக்க வரவில்லை என்பதையும் அவர் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் இந்த காணொளியில. இந்த காணொளி உலகத்துல இருக்கிற ஈழ மக்களையும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஈழ மக்களையும் மிக அதிக அளவுல கொதிப்படைய செய்திருக்குது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். இதுதான் இந்த செய்தி. இந்த செய்தியினுடைய பின்னணியில இருக்கிற பல விஷயங்களை பற்றி உங்களிடம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். குறிப்பா இந்த இடத்துல எப்படி செய்திகள், தமிழக செய்திகளாக இருக்கட்டும், தமிழக நாளிதழ் செய்திகளாக இருக்கட்டும், ஊடக செய்திகளாக இருக்கட்டும், குறிப்பாக இந்த நாளிதழ்ல என்ன வந்திருக்கிறதுன்னு சொன்னால், நடுக்கடலில் மீன் பிடித்த போது தாக்குதல் நடத்திய இலங்கை கடல் கொள்ளையர்களை பிடித்த நாகை மீனவர்கள், இப்படி ஒரு தலைப்போட்ட ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் அப்படின்ற ஒரு பதத்தை என்ன ஒரு அக்செப்ட்ல ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஊடகங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறது. உண்மையாகவே அவர் இலங்கை கொள்ளையர் தானா? உங்களுடைய உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதை சொல்லுங்க. உண்மையாக யார் அந்த மீனவர்? அவர் மீனவரா கொள்ளையரா? முதல் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்தடுத்த கேள்விகளுக்குள்ளேயே போகணும். இந்த கடற்கொள்ளையர்கள் என்ற அந்த பதம், அந்த வார்த்தை பயன்பாடு தவறான ஒரு வார்த்தை பயன்பாடு தான். இரு நாட்டு மக்களையுமே மாற்றி மாற்றி அப்படி சொல்லுகின்ற போக்கு கடந்த சில பத்தாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து செல்பவர்களும், அதாவது இந்திய கடல் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்பவர்களும் ஒரு கடற்கொள்ளையர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அங்கிருந்து வருபவர்களும் கடற்கொள்ளையர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். எல்லை தாண்டுதல் என்பது பெரும்பாலும் இந்திய மீனவர்களால் மட்டுமே எல்லை தாண்டுதல் பெரிய அளவில் நடக்கிறது. எல்லை தாண்டி ஒரு சிலர் கடற்சீற்றங்களால் அல்லது கடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் கைது செய்யப்பட்டு இலங்கை நாட்டைச் சேர்ந்த, தமிழீழத்தைச் சேர்ந்த மீனவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சிறப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்ற நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப கடற்கொள்ளையர் என்று இது ஏதோ சோமாலியா நாட்டு பகுதியில பெரும் கப்பல்களை மறித்து அந்த கப்பல்களில் இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிக்கின்ற அல்லது கடத்தி போய் வைத்து கொண்டு பணம் பறிக்கின்ற ஒரு கொடிய குற்றங்களை பைரேட்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற அந்த வார்த்தையவே ஆங்கில ஊடகங்கள் கூட தமிழ்நாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு இரு நாட்டு மக்களுடைய உறவுகளை சீர்குலைக்கும் விதத்தில் இலங்கை இந்திய கடல் பகுதியில், பாக் நீரிணை கடற்பகுதியில் உருதாய் மக்களாக வாழ்கின்ற, அதாவது தமிழ் எப்படி நமக்கு தாயோ அதே போன்று இந்த இரு நாட்டு கரையோரங்கள்ல வாழ்கின்ற மக்களுக்கு ஒரே தாய் தான், அது கடல் தாய். அப்ப இரு நாட்டு மீனவர்களுக்கு ஒரே ஒரு தாய் தான், அந்த தாய் கடல் தாய் தான். அவங்க ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரே தாய் கடல் தாய். அப்ப கடலின் மக்கள்கிட்ட ஒரு அறம், ஒரு மரபு, நேர்மை, நீதியா வாழுகின்ற ஒரு போக்குகள் உண்டு. இந்த இரு நாட்டு அரசுகள் ஏற்படுத்திய இந்த மீன்பிடி சிக்கலால் இந்த பாக் நீரிணை கடற்பகுதியில் ஒரு தேவையற்ற ஒரு பதட்டமும் பரபரப்பும் உருவாகி நம்மவர்களையே, நம் மக்களையே கடற்கொள்ளையர்கள் என சித்தரிக்கின்ற இந்த போக்கு வந்திருக்கிறது. இது தவறானது, கண்டிக்கத்தக்கது. அந்த சொற்பிரயோகத்திற்கு, அந்த பயன்பாட்டுக்கு எனக்கு முற்றுமுழுக்க உடன்பாடு இல்லை என்றுதான் நான் கருத்து தெரிவிக்கிறேன். நிச்சயமா இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. எல்லை தாண்டினார்கள், எல்லை தாண்டி மீன் பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி சிங்கள கடற்படையால் சுட்டு கொல்லப்பட்ட தமிழக மீனவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்துல கைது செய்யப்பட்டு இலங்கையினுடைய காங்கேசந்துறைக்கு கொண்டு செல்லப்பட்ட தமிழக மீனவர்களும் இருக்கிறார்கள். அதனால இந்த கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் எந்த ஒரு வகையிலுமே தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. ஆனால் இங்கே ஒரு மீனவர், அதுவும் தொப்புள் கொடி உறவு, தமிழ் பேசுகிறார்கள். மொழி தெரியலன்னா கூட தெரியல. அந்த அந்த காணொலியை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஈழத்தமிழ்ச்சி, எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மன வருத்தம், உச்சக்கட்ட மன வருத்தமா இருந்தது. அந்த மீனவர் தமிழ்ல தான் பேசுகிறார். மொழி
மொழி என்ற பிரச்சனை கூட இல்லை. அப்படி இருந்தும் ஏன் ரத்தம் வருகிற அளவுக்கு இந்த இந்த காட்சி வேற ஒரு விஷயத்தை இந்த மே மாதத்துல எங்களுக்கு ஞாபகப்படுத்துது. முன்னால கையும் காலும் கட்டப்பட்டிருக்குது, அன்னைக்கு பின்னால கையும் காலும் கட்டப்பட்டிருந்த மாதிரியான அந்த விஷயங்களோட எங்களை மீண்டும் கொண்டு போய் இணைக்கிற அளவுக்கு எங்களுடைய உறவுகளை எங்களை தாக்குறார்களே. இது ஏன் நடந்தது? அதுவும் ஒரு காவல்துறைக்கு முன்னதாக அந்த இளைஞர் தாக்கப்படுகிறார் அப்படின் போது இதை எப்படி எடுத்துக்கொள்றது? இந்த மனநிலையை எப்படி எப்படி எடுத்துக்கொள்றது? இது நீங்க சொன்னது போல ஈழத்தமிழர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கும் எங்களுடைய உறவுகளுக்கும் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் இடையில் அந்த புரிதல் அப்படின்பது முற்றுமுழுதாக உடைந்து போயிட்டுதான். மே அதாவது 2009 வந்து 29 பேர் நமக்காக தீக்குழி திறந்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மை போட்டு அடிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து விட்டுடுது இல்லையா? இதை எப்படி எடுத்துக்கொள்றது? எதிரிகள் எதிர்பார்த்தது போன்ற ஒரு சூழல் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. இதை நம்ம பார்க்கணும். குறிப்பாக தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய நீண்ட நெடிய கால் நூற்றாண்டுக்கு மேலாக நடந்த தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு காப்பரன்களாக பெரிய அளவுல உறுதுணையாக, ஊக்கு சக்தியாக, உதவியாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய கடற்புறத்து மக்கள், தமிழ்நாட்டினுடைய கடலோடிகள், தமிழ்நாட்டு மீனவர்கள். இவர்கள் இந்த விடுதலை போராட்டத்திற்கு உதவியாக இருக்கிறார்கள். உயிர்காக்கும் மருந்துகளை அனுப்பி வைக்கிறார்கள், தேவையான அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைக்கிறார்கள் என்ற காரணத்திற்காகவே சொல்லனா கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காக்கை குருவிகளுக்குள்ள நடுக்குறளில் நூற்றுக்கணக்கான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதனால் அதாவது போராட்டம் என்பது தமிழீழ விடுதலை, தமிழீழ மக்களுக்கும் இலங்கை அரசுக்குமான போர் தான். அந்த போரில் காரணமன்றி இந்தியா என்கின்ற ஒரு பெரிய நாட்டில் இருக்கின்ற இந்த தமிழ்நாடு மாநிலத்தில் வாழ்கின்ற மக்கள் தமிழர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகவே கொல்லப்பட்டார்கள். இருவரும் ஒரே தாய்மொழியை பேசுகின்றார்கள், இருவரும் இரத்த உறவுகள். அப்ப ரெண்டு பேருமே இரத்த உறவினர்கள் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கின்றவர்கள் எல்லாருக்கும் இரத்த உறவினர்கள் மன்னார் மாவட்டத்தில் உண்டு. யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ளவங்களுக்கு இரத்த உறவினர்கள் நாகப்பட்டினம், இந்த வேதாரண்யம் அந்த பகுதிகள் உண்டு. இன்றைக்கு கொள்வினை கொடுப்பினை உறவுகள் உண்டு. கடல் கடந்து புலம்பெயர்ந்து ரெண்டு பக்கமே போறது வர்றதுங்கிறது காலங்காலமா நடந்துக்கிடுச்சு. எல்லைங்கிறது இன்னைக்கு வந்ததுதான், ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பின்னாடித்த எல்லை. அப்ப மாவிட்டபுரம் கோயிலுக்கு இங்கிருந்து பூக்கள் கொண்டு சொல்லப்பட்டதாத்தான் வரலாறு இருக்கு. மாவிட்டபுரம் கோயிலுக்கு இங்கிருந்து தான் பூக்கள் கொண்டு செல்லப்பட்டது, இங்கிருந்து தான் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது. நெடுந்தீவிலிருந்து பால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதாக செய்திகள் இருக்கின்றது. மாலிகாபூர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த பொழுது அந்த தமிழனுடைய பொக்கிசமான, தமிழுடைய உன்னதமான நூல்களை, பல்வேறு சித்த மருத்துவ குறிப்புகளை, தேவாரம், திருவாசகம் போன்ற முக்கியமான நூல்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக இங்கிருந்து எடுத்து யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு சென்றார்கள். காரைக்குடிக்கு பக்கத்திலே பூங்குடி என்ற ஊரில் இருந்து அவர்கள் சென்று முதலில் இறங்கிய இடம் பூங்குடி, புங்குடுதீவு என்று வரலாற்று குறிப்புகள் இன்னைக்கு சொல்கின்ற. அவ்வளவு ஒரு நெருக்கமான உறவுகள் உள்ள ஒரு மக்கள் தான் ரெண்டு தரப்புலையும். இன்னைக்கு இந்த பாக்கி நீரிணை கடற்பகுதியில் 1960களில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இழுவலை மீன்பிடி முறை அப்படின்னு ஒரு மீன்பிடி முறை, ட்ரால் நெட் பிஷிங், அந்த இழுவலை மீன்பிடி முறையினால வந்த வினைதான் இவ்வளவு வினைகளுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாரம்பரிய மீன்பிடி முறைகளில் இருந்து இன்னும் முற்றும் முழுக்க விடுபடாமல் அந்த கடல் வளத்தை பாதிக்காத, சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத, நாசகர வலைகளை பயன்படுத்தாத ஒரு எளிமையான மீன்பிடி முறையை தமிழீழத்தினுடைய மீனவர்கள் இன்றளவும் கொண்டு வருகிறார்கள். அதாவது ஒரு பட்டி வலைன்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய வலைய கடல்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த வலைக்குள்ள போற மீனை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிருவாங்க. கூண்டு கொண்டு போய் போடுவாங்க, அந்த கூண்டுக்குள்ள மாற்ற மீனை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. ஒரு வலையை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதியில போடுவாங்க, அதுல கிடைக்கிற மீனை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. அப்ப இழுவலை மீன்பிடி முறைங்கிறது ரொம்ப ஒரு நாசகரமான அல்லது பெரிய அளவுல இந்த பாக்கு நீரிணை கடற்பகுதிங்கிறது ஒரு சின்ன கடற்பகுதி தான். இப்ப கோட்டைக்கரையில இருந்து தனுஷ்கோடி ராமேஸ்வரம் வரைக்கும், யாழ்ப்பாணத்துல இருந்து மன்னார் வரைக்கும் இந்த இடைப்பட்ட பகுதியில பெரிய அளவுல 15 மீட்டருக்கு அதிகமா ஆழம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய மீன் வளம் இருக்கிறது. அப்ப இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த மீன்பிடி முறையால் இந்திய பகுதியில் இருக்கின்ற மீன் வளத்தை எல்லாம் காலி செய்து விட்டு அந்த போர்க்காலங்கள்ல இவங்க எல்லை தாண்டி மீன் பிடிக்க போய் அதனால பல்வேறு நடைமுறை சிக்கல் 2002 அமைதி பேச்சுவார்த்தை, அந்த 2002 அமைதி பேச்சுவார்த்தை காலத்துல அப்பதான் தமிழீழத்தை சேர்ந்த மீனவர்களே கடலுக்கு பக்கமே திரும்புறாங்க. நெடுங்காலமா கடல் தொழிலுக்கே போக முடியாத ஒரு நிலையில இருந்தாங்க. ஆமா, பின்னர் அவங்க கடலுக்கு வர்றாங்க. வறுமை, பசி, பஞ்சம், பட்டினி, இலங்கையில் இன்னும் பொருளாதார சிக்கல்கள் தீரவில்லை.
அப்ப அந்த நிலையில மீன் பிடிக்க வருகின்ற பொழுது அவங்க வந்து எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிகளையும் பாரதூரமான ஒரு விளைவுகளையும் அவங்க சந்திக்க வேண்டி இருக்குங்கிறது ஒரு 100 விழுக்காடு ஒரு கசப்பான உண்மைதான். ஒரு படகு இருக்கு, அந்த படகு ஒரு ஃபைவர் படகு, சிறிய படகுகள்ல தான் வர்றாங்க. அப்ப அந்த படகுல ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த, ஒரு முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு 5 பேர் 4 பேர் ஏறி வர்றாங்கன்னா, அதுல ஒரு சிலர் கைகால் இல்லாதவங்க கூட வர்றாங்க. அதுல ஒரு சிலர் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க கூட வர்றாங்க, முதியவர்கள் கூட வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா, தங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது அன்றாட வாழ்க்கைக்கான தேவைகள் கிடைக்குன்னு சொல்லி வரும் பொழுது, இந்த இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கொடூரமான அந்த மீன்பிடி முறை இருக்குல்ல, அந்த தொழில் முறை, அதனால வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்த பாக்கநீர் இணை பகுதியில போய் மீன் பிடிக்கும் போது அதுல பெரிய பாதிப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த பாதிப்புகள் ஏற்படுகின்ற அந்த கோபத்தை இந்த 2 நாட்டு அரசுகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 நாட்டு அரசுகளுக்கு இடையில மீன்பிடி கொள்கை சிக்கல் தான் இது. நீ மீன் பிடிக்கின்ற ஒரு வழிமுறையை நீ தான் அறிமுகப்படுத்துற, நீ தான் படகுகளை கொடுக்கிற, நீ தான் இழுவலை மீன்பிடி முறையை அனுமதிக்கிற. அப்ப இழுவலை மீன்பிடி முறையை அனுமதிச்சுட்டு அதனால ஏற்படுற சிக்கல்களை, போட்டிகளை, கசப்புகளை, சண்டை சச்சரவுகளை இவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு இலங்கையில ஜேவிபி காரங்க ஆட்சி கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் நமக்கு ஒரே எதிரிதான் தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய அளவுல வந்து உருவாக்குனார். ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு அந்த மக்கள் தெரியும். இப்போதும் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனையிலையும் வந்து இப்போ இருக்கிற சந்திரசேகரன் நினைக்கிறேன் அவருடைய பெயர், மீன்வளத்துறை அமைச்சர் மிக சாடி இந்திய மீனவர்களை வந்து குறிப்பாக தமிழக மீனவர்களை நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஒரு இதொன்று வச்சு எனக்கு இந்த விஷயம் 2 அரசுகளுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னதாக இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல கேட்க விரும்புறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவம் தொடர்பாக அந்த மீனவர் வந்து தாக்கப்படும் போது ஒரு காவல்துறை அதிகாரி அதுல தெரிகிறார் என்பதுதான் அங்கிருக்கும் பலருக்கும் வந்து கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதே போல சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல ஒரு விஷயத்தை குறிப்பிடும் போது அது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. என்னன்னு சொன்னால், தங்களுடைய படகுக்கு அந்த டீசல் இல்லைன்னு சொல்லி நின்ற படகில் இருந்து தப்பித்து வந்த மீனவர்களை இங்கே இருக்கின்ற சிறைகள்ல போட்டு அந்த புழல் சிறையில வந்து அவர்கள் தான் அந்த புழல் சிறையினுடைய கழிவறைகள் எல்லாவற்றையும் பல நாட்களாக கழுவினார்கள். அப்ப இதையெல்லாம் கேட்கிற போது உண்மையாகவே இப்ப இவர் ஒரு சம்பவத்தை, அவர் புழல் சிறையில் இருக்கும் போது நடந்த சம்பவத்தை கூறுகிறார். இப்பொழுது எங்கள் கண்ணுக்கு முன்னாலே ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு காவல்துறை இருக்கிறார், அவருக்கு முன்னாலே இந்த ஈழத்தமிழன் வந்து மீனவன் அடிக்கப்படுகிறது போது பார்த்து கொண்டிருக்க இத எப்படி எடுத்துக்கொள்றது? ஏன்னா இது நாங்க வந்து ஒரு வட மாநிலத்துக்கு போய் அடி வாங்கவில்லை, வேற எங்கேயும் ஒரு மாநிலத்துக்கு போய் அடி வாங்கவில்லை. எங்களுடைய உறவுகள் வாழுகின்ற, எங்களுடைய தமிழ் உறவுகள் இருக்கிற மாநிலத்துல இவ்வளவு துயரத்தையும் அனுபவிக்கிறோம் அப்படின்றப்போ இங்கதானே ஒரு மிகப்பெரிய கேள்வியும் ஒரு மிகப்பெரிய வருத்தமும் உருவாகுது. அதாவது இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் பல்வேறு அரசியல்வாதிகள் குரல் கொடுக்கின்ற ஒரு சூழலில் இருக்கும்போது, இந்திய நாட்டைச் சேர்ந்த, தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி செல்லும் பொழுது, தாக்கப்படும் பொழுது, கொடுமைப்படுத்தப்படும் பொழுது, கைது செய்யப்படும் பொழுது, சிறையில் அடைக்கப்படும் பொழுது, சித்திரவதை செய்யப்படும் பொழுது, அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படும் பொழுது, விடுவிக்கப்படுவதற்காக கோடிக்கணக்கான வந்து அபராதங்கள் விதிக்கப்படும் பொழுது, பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் ஏலத்தில் விடப்படும் பொழுதுதான் இங்கு குரல் கொடுப்பதற்கு யாரோ ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஆனால் இலங்கை நாட்டைச் சேர்ந்த நமது தமிழீழ மீனவர்கள் இதுபோன்று தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகிறார்கள். நானும் கூட எழுவைதீவு போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் வந்து சிறைச்சாலையில் கைது செய்யப்பட்டு, அப்போ உலகளாவிய வந்து ஒரு கடல் சட்டம் இருக்கிறது, ஐக்கிய நாடுகள் அவை வகுத்த ஒரு கடல் சட்டம் இருக்கிறது. ஒருவன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது அந்த கடலில் பயணிக்கிற எல்லாருடைய கடமை. அது மீன்பிடி படகா இருக்கலாம், வணிக படகா இருக்கலாம், அல்லது கடலோர காவல் படையா இருக்கலாம், கடற்படையா இருக்கலாம், எந்த படையாகவும் இருக்கலாம், எந்த படகாகவும் இருக்கலாம். அப்ப காப்பாற்ற வேண்டியது கடமை. அவ்வாறு காப்பாற்றி வேதாரண்ய மீனவர்களா கரை சேர்க்கப்பட்ட மீனவர்கள் 2 பேர் நடுக்கடல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்கள நீங்க வாங்க அப்படின்னு அவங்க படகும் போச்சு, வலையும் போச்சு. அந்த நிலையில படகை இங்கேயே நங்கூரத்தை போட்டு நிறுத்திருங்க, எங்க படகுல வாங்கன்னு வேதாரண்யத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. ஆனா வேதாரண்யம் காவல்துறை என்ன செய்யறாங்கன்னா, எல்லை தாண்டி வந்து விட்டனர் என்று கடவுச்சீட்டு சட்டம், அயல்நாட்டவர் சட்டத்துல சிறையில் அடைக்கிறாங்க. அப்ப சிறையில் அடைக்கப்பட்டு என்ன செய்யறாங்க, பல மாதங்கள் சிறையில் இருக்காங்க, பிணை எடுக்க வேண்டியிருக்கு. பிணை எடுத்த பின்னர் நேரடியாக கொண்டு போய் சிறப்பு முகாம்ல வைக்கிறாங்க. சிறப்பு முகாம்ல வந்து பல மாதங்கள் இருக்க வேண்டியிருக்கிறது. இது போன்ற கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு கசப்பான உண்மை. அது குறித்த வந்து ஒரு விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற வந்து அமைப்புகள் தமிழ்நாட்டில் முனைப்பாக இல்லை என்பதும் கூட வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயல் தான்.
அப்ப பிரச்சனை வந்து இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு, வாய் நாடி வாய்ப்பச் செயல், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்றார். அப்ப நீங்க இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும் அப்படின்னு எம்மை போன்றோர் கருதுகிறோம் என்றால், இது ஒரு பன்னாட்டு கடல் சட்டங்களின்படி இலங்கை இந்திய நாடுகள் ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு தமிழீழம்ங்கிற ஒரு தேசம் தமிழர்களுக்கென்று கிடையாது. அங்க இல்ல, அந்த போரில் நாம் வந்து பின்னடைவை சந்தித்தோம் அல்லது அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறோம். அந்த ஒரு சூழல் தான். தமிழ்நாடு என்பது ஒரு தனி நாடு கிடையாது. இந்தியாவில் இருக்கிற இது ஒரு மாநிலம் தான். அப்ப 2 நாடுகள் இருக்கு, இடைப்பட்ட 2 நாடுகள். இந்தியா என்ற ஒரு பெரிய நாட்டுக்கு கீழே தமிழ்நாட்டு மக்களும், இலங்கை என்ற ஒரு நாட்டில் வந்து தமிழீழ மக்கள் வாழ்கின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது. அப்ப வெளிப்படையாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் கூட, தமிழ்நாட்டு மீனவர்களும் தமிழீழ மீனவர்களும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டால் கூட, அந்த தீர்வை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் இந்த 2 நாட்டு அரசுகளுக்குத்தான் இருக்கிறது. அப்ப இது போன்ற தாக்குதல்கள் திட்டமிட்டு ஊக்குவிக்கப்படுகின்றனவா, அல்லது இது போன்ற தாக்குதல்களும் காயப்படுத்துதல்களும் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என விரும்புகிறார்களா? தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒவ்வொரு தடவை பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் அந்த கோபத்தை தமிழீழ மீனவர்கள் மீது திருப்பி விடுகின்ற ஒரு போக்கை திட்டமிட்டு ஊடகங்களும் ஆட்சியாளர்களும் அரசியலாளர்களும் உளவுத்துறைகளும் உருவாக்கியுள்ளனர் என்பதுதான் 100 விழுக்காடு உண்மை. அதாவது இங்க இருந்து மீன் பிடிக்க போறவன சுட்டுக் கொண்டது இலங்கை கடற்படை, கைது செய்தது இலங்கை கடற்படை, சித்திரவதை செய்தது இலங்கை கடற்படை, சிறையில் அடைத்தது இலங்கை அரசு, அபராதம் விதித்தது இலங்கை அரசு. பல நாட்கள் பல மாதங்கள் சிறையில் இருந்துட்டு அவங்களும் சொல்லனா கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க. கோடிக்கணக்கான பணத்தை கூட்டி பெரும் படகு வாங்குறாங்க. வாங்குற படகு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடலோரங்கள்லயும் ஒரு பெரிய ஒரு அவலமான ஒரு சோகமான நிலை தான் இருக்கின்றது. அதையும் நாம வந்து மறுக்க முடியாது. ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும். மக்கள் வந்து இருக்காங்க. இங்க 2 விஷயம் ஒரே மாதிரியே இருக்கு. எப்படின்னு சொன்னால், இங்கும் தமிழர்கள் வந்து அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. அவங்க அவ்வளவு இழக்குறாங்க, படகுகளை இழக்குறாங்க, அவர்களுடைய உறவுகளை வந்து இழந்த வரலாறுகள்லாம் இருக்கு. அங்கும் பார்த்தீர்கள்னு சொன்னால், இந்த ரோலர் படகுகள் அப்படின்றது வருகின்ற போது அவர்களுடைய அந்த வலைகளை அறுத்து விட்டு போகுது. அந்த அறுத்து விட்டு போன அந்த வலைகளை அவர்கள் திருப்பி அதுக்கான நட்ட ஈடு அப்படி என்பதை அறுத்து விட்டு போன படகுகளும் கொடுக்கையில, அங்க இருக்கிற அரசாங்கமும் கொடுக்கல. அங்கேயும் மொத்தத்துல பார்த்தீர்கள் சொன்னா தமிழர்கள் தான் அங்க வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. இங்கும் தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க, அங்கும் தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப ஒட்டு மொத்தத்துல இந்த மீனவர்கள் என்ன இதன் மூலமா இந்த மீனவர்கள் என்ன புரிதலுக்கு உள்ளாக வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்க பதிவு செய்யுங்க. அதாவது இப்ப எப்படி நிலவரம் எப்படி மாறிடுச்சுன்னா, அதாவது 2 நாட்டு அரசுகளும் விரும்பியதை போன்று சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. 2 அரசுகள் என்ன விரும்பினாங்க, இவ எப்படா தமிழ்நாட்டு தமிழ வந்து ஈழத்தமிழனுக்கு உதவி செய்யலாம், ஓ நாடு இந்தியா, ஓ நாடு இலங்கை, ஓ நாடு இந்தியா, ஓ நாடு இலங்கை, உனக்கு என்ன வந்து தமிழ் உறவு வேண்டி கிடக்கு, நீ என்ன தப்புள் கூடிய உறவு, ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்ன உதவி செய்யறது, ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்ன அன்பு செய்யறது, ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்ன உதவி செய்யறது அப்படிங்கிற அந்த வெறுப்புணர்ச்சி இருந்துச்சுல. அந்த வெறுப்புணர்ச்சியில இவங்க என்னைக்கு இவங்களை மோத வைக்கலாம்ங்கிறதுக்காக இந்த பிரச்சனையை தீர்க்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தீர்க்காம வச்சுக்கிட்டு அந்த தீர்க்காமலே இதை காலங்கடத்தி இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இலங்கை கடற்படையின் மீதான கோபம் குறைந்து விட்டது, இலங்கை கடற்படையை கட்டுப்படுத்தாத இந்திய அரசின் மீதான கோபம் இவர்களுக்கு குறைந்து விட்டது. இப்பிரச்சனையை தீர்க்காமல் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற, சதுரங்க விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற 2 அரசுகளுடைய கொள்கை வகுப்பாளர்கள் மீது, ஆட்சியாளர்கள் மீது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு கோபம் வராமல், தமிழீழ மீனவர்கள் அந்த எங்க கடலுக்குள்ள வராதீங்கன்னு தடுக்கிறாங்கல்ல, நீங்க எங்க கடலுக்குள்ள வராதீங்க, எங்களுக்கு பிழைப்பு போகுது, நீங்க கொடூரமான மீன்பிடி முறையை செய்கிறீங்க அப்படின்னு அவங்க தடுக்கிறாங்கல்ல, அந்த தடுக்கின்ற மீனவர்கள் மீது நம்ம மீனவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு கோபம் வருது. இங்க தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு. இலங்கை மீனவர்களுடைய நிலை என்ன ஆகி போச்சுன்னா, பெரிய நாடு ஒரு காலத்துல வந்து தமிழீழத்துடைய கடற்பரப்புல வந்து 3/2 பங்கு விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு, 3/2 பங்கு கடல் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. அப்ப வந்து கடலை ஆள்பவன் தான் உலகை ஆள முடியும். உலகம் ஒருத்தன் ஆளணும்னா முதல்ல கடலைத்தான் ஆள முடியும். அதனாலதான் கடல்ல வந்து விடுதலை புலிகள் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தினார்கள். அந்த கடல்ல இருந்த தமிழனுடைய ஆதிக்கத்தை அழிப்பதற்காகத்தான் இலங்கை அரசு அவ்வளவு வந்து மெத்தனம் காட்டி அவ்வளவு எத்தனித்து அந்த முயற்சிகளை ஈடுபட்டாங்க அந்த போர்ல. அப்படி பார்க்கும் பொழுது இங்க காலி, நீர்கொழும்பு இது போன்ற பகுதிகளில் வாழ்கின்ற சிங்கள மீனவர்களுக்கு இலங்கை அரசு
கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து இன்னைக்கு ஆசியாவிலேயே ஆழ்கடல் மீன் பிடிப்புல பெரிய அளவுல சிங்கள மீனவர்கள் போய்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதியிலேயே இப்ப புத்தளம், மன்னார் போன்ற பகுதிகளுக்கு அவங்க நகர்ந்து வருவது, அந்த பக்கம் திருகோணமலை அதையும் தாண்டி வருவது, முல்லைத்தீவு வரைக்கும் வருவது, இது போன்ற போக்குகள் இருக்கத்தான் செய்கிறது. அவங்களுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு சிங்கள மீனவர்களுக்கு செய்து கொடுக்கின்ற வாய்ப்பு வசதிகளும் கட்டமைப்புகளும் தமிழீழ மீனவர்களுக்கு செய்து கொடுக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு கசப்பான உண்மை இருக்கு. அப்ப இலங்கை அரசு, இந்திய அரசு சேர்ந்து ஒரு இரட்டை தாக்குதல் மாதிரி தமிழீழ மீனவர்கள் மீது தொடுத்ததுல இன்னைக்கு அவங்க வேற வழியின்றி தத்தளிச்சு நிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரியும்? இந்த கொள்ளக்காரங்க மாதிரி உள்ள நுழையிறாங்களே, நம்ம வலைகளை எல்லாம் அறுத்து விட்டு போறாங்க, நம்ம வைக்கிற கூண்டுகளை எல்லாம் சேதப்படுத்திட்டு போறாங்க, நம்ம ஏதோ 500 1000த்துக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், அவங்கள மாதிரி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு பெரும் படகுகள் வாங்கல, நம்ம சிறிய அளவிலான பாரம்பரிய மீன்பிடி முறையைத்தான் நம்ம கை கொண்டுகிட்டு இருக்கோம். அப்ப இத இப்படி கெடுக்கிறாங்களேங்கிற கோபம் அவங்களுக்கு இந்த நாட்டு மீனவர்கள் மீது வருது. இந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகணும்னு 2 அரசுகளும் எதிர்பார்க்கிறார்கள், 2 அரசுகளும் விரும்புகிறார்கள். இன்னும் கூடுதலான உயிர் பலிகளோ பாதிப்புகளோ வரும் பொழுது இதை வைத்து இவர்கள் அரசியல் செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். அதுதான் இப்ப உண்மையான நிலவரங்கிறது அப்படித்தான் இருக்கு. இதை வைத்து இவர்கள் அரசியல் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்ல இப்பிரச்சனை குறித்து தெள்ள தெளிவா தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது. அதிகபட்சமா என்ன சொல்லுவாங்கன்னா, கச்சதீவு மீட்புன்னு சொல்லுவாங்க. கச்சதீவை மீட்டால் இந்த இலங்கை அந்த பாக்கு நீரிணை மீன்பிடி சிக்கல் தீருமா என்றால் முற்றுமுழுக்க தீர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. கச்சதீவை மீட்டு விட்டாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும் என்று ஒரு சிலர் கதையளந்து கொண்டிருக்கிறார்கள். கச்சதீவு மீட்பு மட்டுமே தீர்வு கிடையாது. அப்ப தீர்வு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இந்த பெரிய அந்த பாக் நீரிணை கடற்பகுதியில வேதாரண்யம் அந்த கோடியாக்கரை முதல் தனுஷ்கோடி முதல் அந்த வரையிலான அந்த கடற்பகுதியில இருக்கின்ற அந்த மீன்பிடி முறைகள் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். இந்த உலகளாவிய அளவுல பல்வேறு நாடுகள் இது போன்ற சட்டங்கள் இயற்றியுள்ளன. எல்லாமே தெரிந்து இந்த பிரச்சனை தீரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அப்பகுதியில ஒரு பதட்டம் நீடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று 2 அரசுகளுமே அப்படித்தான் விரும்புறாங்க, 2 ஆட்சியாளர்களுமே அப்படித்தான் விரும்புறாங்க. இன்னும் கூடுதலாக இது போன்ற மீனவர்கள் மீதான தாக்குதல்களும் முரண்பாடுகளும் அதிகரித்தால் ஜேவிபி போன்ற கட்சியினர் அல்லது இன்றைக்கு அங்க ஆளுங்கட்சியா இருக்கின்றவர்கள் பார்த்தீர்களா, நாங்கள் தான் உங்களுக்கு ஆபத்து வந்தவனாக வந்திருக்கிறோம், நீங்கள் நம்பிய தமிழ்நாட்டு மீனவர்களை உங்களை கொடூரமாக தாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இவங்க எவ்வளவோ பரவாயில்லப்பா, தமிழ்நாட்டு மீனவர்களோட ஒப்பிடும்போது, தமிழ்நாட்டுக்காரங்களோட ஒப்பிடும்போது எங்களுக்கு சிங்களர்கள் ஜேவிபியே எவ்வளவோ நல்லவங்கன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த சூழல்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றன. அப்ப மாத்துறதுக்கான தீர்வு என்னன்னா, நம்ம ஒரு உலகளாவிய சட்டங்களின் அடிப்படையில, கடல் சட்டங்களின் அடிப்படையில உலகத்துல ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கு இடையில ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் உள்ள கடல் பகுதியில இந்தோனேஷியா மீனவர்கள் ஆஸ்திரேலியா கடல் பகுதிக்கு சென்று பாரம்பரிய மீன்பிடி முறைகளை கை கொள்ளலாம். உலகத்துல பல நாடுகள் 7-8 ஒப்பந்தங்கள் இவ்வாறு இருக்கின்றன. சின்ன சின்ன நாடுகள் கூட ஒப்பந்தம். சீன கடல் பகுதியில எவ்வாறு மீன் பிடிக்க வேண்டும் என்று சீனா ஜப்பானோடு, வியட்நாமோடு, பக்கத்தில் அருகாமையில் உள்ள தென்கொரியா போன்ற நாடுகளோடு சீனா ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அப்போ உலகளாவிய அளவுல இது போன்ற ஒப்பந்தங்களை 2 நாட்டு அரசுகளும் பரிசீலிக்கலாம். அப்ப பாக்கு நீரிணை கடற்பகுதியில நாசகார பகாசுர மீன் வளத்தை அளிக்கின்ற அல்லது சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் கேடு விளைக்கின்ற மீன்பிடி முறைகளை முற்றுமுழுக்க தடை செய்வது. 2 நாட்டு அரசுகளுமே தடை செஞ்சிருங்க, 2 நாட்டு அரசுகளுமே தடை செய்யலாம். 2 நாட்டு மீனவர்களும் ஒரு பரஸ்பர புரிதலோடு பாரம்பரிய மீன்பிடி முறைகளை மட்டுமே கை கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் தீங்கு விளைவிக்காம. அதுல 1-2 எல்லை தாண்டுதல்களோ குறை நிறைகளோ இருந்தா யாருக்குமே பாதிப்பு வரப்போறது கிடையாது. ஒரு இலங்கை தமிழ் அல்லது தமிழீழ மீனவன் என்ன மீன்பிடி முறையை கையாளுகிறானோ அதே முறையை தமிழ்நாட்டு மீனவன் கையாளும் பொழுது இங்க பிரச்சனையே வரப்போறது கிடையாது. 2 மீனவர்களுக்கு இடையில மலைக்கு மடுவுக்கு உள்ள ஒரு வேறுபாடு இருக்கின்றது. இந்த வேறுபாட்டை, இந்த முரண்பாட்டை 2 நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களும் அரசுகளும் உளவுத்துறையினரும் இதை தெள்ள தெளிவாக கையாண்டு இந்த முரண்பாட்டை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப தமிழீழ மக்களுக்கு கிட்ட ஒரு பெரிய தமிழ்நாட்டுடைய அரசியலாளர்கள் அல்லது தமிழ்நாட்டுடைய மீனவர் அமைப்புகள் முதலில் இது போன்று விரும்பத்தகாத சம்பவங்கள் நடப்பதற்காக நாங்கள் வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது நம்ம தாய் பிள்ளைகளை போன்று பழகக்கூடிய நம் மக்களுக்கு இது போன்ற
செயல்கள், இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அப்படி நடந்ததற்காக வருத்தம் தெரிவிக்கிறோம். ரெண்டு தரப்புலையுமே நான் இந்த பலாலி மீனவர் சங்கத்தில இருந்து ஒரு சிலர் பேசுறதையும் நம்ம பாக்குறோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு கண்டிப்பா தரப்புலையுமே இந்த இடத்துல ரெண்டு முரணான செய்திகள் இருக்கு. இந்திய செய்தி ஊடகங்கள்ல வந்து வெளிவந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்தார்கள், வந்து ஒரு 4 பேர் வந்தார்கள், வந்து அவர்களுடைய சில பொருட்களை எல்லாம் வந்து பறித்து கொண்டு அவர்கள் தப்பி விட்டார்கள் அப்படின்ற மாதிரி, இந்த கடற்கொள்ளையர்கள் அப்படின்ற ஒரு தொனியில. ஆனால் பாதிக்கப்பட்ட இந்த இந்த குறிப்பிட்ட அந்த நபரினுடைய உறவினர் இவரோடு சேர்ந்து பயணித்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு மீன் வந்தது, அந்த தூண்டில் போட்டு கொண்டிருந்தோம், அதே நேரத்துல இவர்களுடைய படகு தங்களுடைய படகு மேல இடிச்சுது, அது அது இடிச்சு ஒரு சேதத்துக்கு உள்ளாயிட்டது. ஆனால் அவர்களுடைய படகு நோக்கி போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு உணவு முடிந்து போய்விட்டது, உணவு கேட்கறதுக்காகத்தான் நாங்கள் போனோம். அந்த நேரத்துல வாக்குவாதம், படகு இடிப்பட்ட பிரச்சனை, அதுக்குள்ள வந்து இந்த நபர் சமாதானம் பேச போனார். அதை ஒரு அவர்களுக்கு இடையிலே தாக்குதல்லாம் நடந்திருக்கு, நாங்க எதையுமே எடுத்து கொண்டு வரல, எதையுமே கொண்டு போகல அப்படின்ற மாதிரி அவர்கள் தரப்புல சொல்றாங்க. இந்த தரப்புல இப்படி ஒரு செய்தி, அவர்கள் தரப்புல காயங்களை காட்டி இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுது. இப்ப இதுக்கான ஒரு புரிதல் அப்படி என்பது மீனவர்களுக்கு இடையில தான் ஏற்படணும் இல்லையா? அந்த விஷயத்தை யார் செய்ய போகிறார்கள்? அதாவது முரண்பட்ட தகவல்கள் ஒவ்வொரு தரப்பிலும் சொல்லப்படுகிறது. அப்ப என்ன பொறுத்தவரையில நான் என்ன சொல்லுவேன்னா, இரண்டு தரப்பிலுமே தவறுகள் உள்ளன. தவறுகளே நடந்தாலும் கூட சட்டத்தின் கண் கொண்டுதான் தண்டிக்க முடியும், சட்டத்தின் கண் கொண்டுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். ஒண்ணு வந்து இரு நாட்டுல உள்ள சட்டங்களின் அடிப்படையில அந்த பிரச்சனையை கையாளலாம், அல்லது உலகளாவிய கடல் சட்டங்களின் அடிப்படையில தான் இந்த பிரச்சனையை கையாள முடியும். அப்ப ரெண்டு தரப்புலையுமே தவறுகள் இருக்கின்ற சில நேரங்கள்ல இப்ப தமிழ்நாட்டு படகுகள் எல்லை தாண்டி உள்ள போகும் பொழுது, எங்க பக்கம் ஏண்டா வர்றீங்க, ஓடுங்கடான்னு துரத்துறது இயல்பா நடக்கக்கூடியது. கடல்ல வந்து இப்ப நீங்க இப்ப செருதூர் மீனவர்கள் தாக்குனதாத்தான் சொல்றாங்க, வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல உள்ள. இப்ப வேளாங்கண்ணி மீனவர்களே செருதூருக்கு பக்கத்துல போய் பிடிச்சா விட மாட்டாங்க. ஒரு பக்கத்துல தள்ளி ஒருத்தர் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் நாகப்பட்டினத்துல வந்து அந்த அந்த துறைமுகத்துல கட்டி அந்த பகுதியில மீன் பிடிக்கிற பக்கத்து ஊருக்கே சண்டை தான் வரும். நீங்க அங்க பாத்தீங்கன்னா இப்ப பாசையூர்னு ஒரு ஊர் இருக்கு யாழ்ப்பாணத்துல, பக்கத்துல குருநகர் இருக்கு, காங்கேசன்துறை இருக்கு, பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை. அந்த ஊர்களுக்குள்ளேயே நீ எதுக்கு எங்களை வந்து நீ தொல்லை பண்ற, எங்க பக்கம் ஏன் வந்து வலைய போடுற, எங்களுக்கே இப்படித்தான் இருக்கு முரண்பாடுகள்ங்கிறது. என்ன கடல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு இடம். அப்ப கடல்ல ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அதிகாரத்தை, ஆதிக்கத்தை செலுத்தத்தான் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டு மீனவர்கள் இப்படி போகும் பொழுது இயல்பா துரத்துகின்ற நிகழ்வுகள், ஒரு சில நேரங்கள்ல தாக்குதல்கள், சண்டைகள், கடல்ல கைகலப்புகள், கடல்ல வந்து தேவையற்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதத்தான் ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு மீனவர்களுக்கு இடையிலான இந்த முரண்பாடுகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப தொடர்ச்சியாக இதை சொல்லும் பொழுது இந்தியாவுல ஊடகங்கள்ல பாக்குறவங்க, தமிழ்நாட்டு மீனவர்கள், இவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குல்ல. இலங்கையில இருந்து அவன் செய்தியில கடற்கொள்ளையர்னு அவன் யாரை நினைச்சுக்கிட்டு இருப்பான்னா, சோமாலியா கடற்கொள்ளையர்களை நினைச்சுக்கிட்டு இருப்பான். கொடூரமா துப்பாக்கிகளோட பெரிய ஆயுதங்களோட வந்து அப்படி ஆட்கள் எல்லாம் கடத்துறது, நடுக்கடல்ல கொலைகள் செய்யறது, சுட்டு போடுறது, அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப கடற்கொள்ளையர்கள் சொல்லிட்டு மீனவர்களுக்கே ஒரு பட்டத்தையும் சுட்டிடுறாங்க. இது சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்து பெரிய அளவுல இன்னைக்கு வெடித்து இந்த ஊடகத்துல இந்த காணொலி காட்சி வந்ததுனால இது பெரிய அளவுல தெரியுது. ஆனா இதை விட பெரிய பாதிப்புகள் இருதரப்புமே சந்தித்திருக்கிறார்கள். யாருக்கிட்ட? அரசுகளால, அரச படைகளால, கடற்படைகளால. கடற்குள்ளேயே கால் வைக்க முடியாது. கடலுக்கு, அதாவது இலங்கைக்கு இந்தியாவுக்கும் கிரிக்கெட் விளையாட்டு நடக்குது. கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சிருச்சு. இலங்கைக்கார கடற்படை என்ன செய்யுதுன்னா, தமிழ்நாட்டு மீனவர்களை நடுக்கடலை வச்சு அடிச்சு, கழுத்துல கயிறை வச்சு இறுக்கி கொடூரமா சித்திரவதை செஞ்சு கொண்ட நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அப்ப துன்பம், துயரம்ங்கிறது, வேதனைகள் இருதரப்புலையுமே இருக்கிறது. நீங்க இலங்கை தீவில் நடந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தால் பெரிய அளவில் பாதிப்பிற்கும், துன்பத்திற்கும், துயரத்திற்கும், இழப்புகளுக்கும், உயிரிழப்பிற்கும் ஆளான ஒரு சமுதாயம் இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய கடற்புறத்து மக்கள் தான் பாதிப்புக்கு ஆளான மக்கள். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த அரசுகளுடைய இந்த மீன்பிடி சிக்கல் தான் இப்ப சிக்கலா இருக்கு. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, முதல்ல வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து மன்னார் வரைக்கும், ஏன் முல்லைத்தீவு வரைக்கும், ஏன் திருகோணமலை வரைக்கும் உள்ள அனைத்து மீனவர் சமூக பிரதிநிதிகள், சங்கங்கள், தலைவர்கள், ஆட்சியாளர்கள், அரசியலாளர்களுக்கு அப்பாற்பட்டு பெரிய மனதோடு
நிச்சயமாக இந்த முரண்பாடு அப்படி என்பதற்கான தீர்வு அப்படி என்பது உலக அளவில் உலக நாடுகளுக்கு இடையில எவ்வாறெல்லாம் இருக்கிறது. தொடர்ந்தும் இந்த தமிழக மீனவர்களுக்கும் ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலான பண்டைய காலத்து உறவுகள் அல்லது தமிழர்களுக்கு இடையான பண்டைய காலத்து உறவுகள் எல்லாம் எப்படியெல்லாம் இருந்தது என்பது தொடர்பிலும் இன்னொரு காணொளி உங்களுக்காக வர இருக்கிறது. இது தொடர்பில் நாம் தொடர்ந்தும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.